டேர் இன் கிரைஸ்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவத்தில் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து வாழ்கிற ஜனங்கள் எல்லாரும் விரும்புகிற ஒரு ஸ்தலம், ஒரு இடம், அது நித்தியம். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும், பரலோகத்திற்குள் செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட தான் நாம் தேவனை இந்த பூலோகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரும் அதை தான் வலியுறுத்துகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில் அவர் மேசியாவாக வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார். ஆனால் இரண்டாம் வருகையோ அவர் நீதி செய்கிற தேவனாய் வரப்போகிறார். இந்த இரண்டாம் வருகைக்கு பிறகு அவருடைய வார்த்தைகளை கேட்டு உண்மையாய் உத்தமமாய் இந்த பூலோகத்தில் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் அவரோடு கூட பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அதுதான் புதிய எருசலேம் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறாய் பார்க்கிறோம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இந்த பூலோகத்தில் எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு ஆனாலும் கர்த்தரை மறுதலிக்காமல் உண்மையாய் உத்தமமாய் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரலோகம் என்கிற காரியம், அங்கே அழுகை இருக்காது, புலம்பல் இருக்காது, கண்ணீர் இருக்காது, மரணம் இருக்காது, துக்கம் இருக்காது, வருத்தம் இருக்காது, முந்தினவைகள் ஒளிந்து போயின. முந்தின ஆதாம் அங்கே ஒளிந்து இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் மண்ணாகவே இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய சரீரம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனுடைய சாயலாய் இருப்பார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் பரலோகத்தில் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரலோகத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்று நாம் பார்ப்போமே. ஆனால் வேதத்தின்படி வெளிப்படுத்த 21:4 பார்க்கிறோம், அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவராய், மரணம் இல்லாதபடிக்கு, மரணமே உன் கூர் எங்கே என்ற வார்த்தையின்படி அங்கு அலறுதலும் இல்லை, மரணமும் இல்லை, சந்தோஷம் எப்பொழுதும் நித்திய மகிழ்ச்சி இருக்கக்கூடிய இடமாய், நித்திய ஜீவன் இருக்கக்கூடிய இடமாய் நாம் என்றென்றும் தேவனோடு கூட அரசாளுகிறவர்களாய், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். அதுதான் பரலோகத்தின் முதலாவது சிறப்பு அம்சம். இரண்டாவதாக பார்க்கிறோம், நாம் அவருடைய தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருக்கிறவர்களாய். வெளிப்படுத்தல் 21:3 பார்க்கிறோம், இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் இருக்கக்கூடிய இடமாய் பரலோகம் இருக்கும். எப்பொழுதும் நாம் தேவனுக்கு முன்பாக இருந்து கொண்டே இருப்போம். அதே போல் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். பரலோகத்தில் எப்பொழுதும் ஒரு நித்திய பேரின்பம், எப்பொழுதும் நித்திய சந்தோஷம், மகிழ்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மகிழ்ச்சியோடு கூட 4வதாக நாம் பார்க்கிறோம், தேவனை நாம் எப்பொழுதும் ஆராதித்து கொண்டே இருப்போம். தேவனை நாம் எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். வெளிப்படுத்தல் 5:13 மற்றும் 14 வசனங்கள் இவ்வாறாய் சொல்கிறது. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியில் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ரியல் வொர்ஷிப் நம்ம பரலோகத்தில் செய்கிற ஒரு அனுபவத்திற்குள் தேவனை முகமுகமாய் தரிசித்து, ஆட்டுக்குட்டியானவாகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்து இவரோடு கூட நம்ம ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்க போகிறோம். ஆமென். 5வதாக பார்க்குறோம், ரீஸ்டோரேஷன். நம் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமாய் புதுப்பித்து ஒரு சூழ்நிலை, இந்த மண்ணான சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாய் கர்த்தர் மாற்றுகிற ஒரு சூழ்நிலையை நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் பார்க்கிறோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அவருடைய வார்த்தையை கேட்காதபடி, அவர்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அவருடைய கட்டளைகளை மீறி தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அவை மண்ணானவனை போல, முந்தின ஆதாமை போல இருக்கும் என்று, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று கர்த்தர் இங்கே அழகாய் 48வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வானத்துக்குரியவர் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற, ஒருபோதும் பாவத்துக்கு விலகி ஓடுகிற நம்மை கர்த்தர் வானத்துக்குரியவராய் மறுரூபமாக்க கர்த்தர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சாயலில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். கண்டிப்பாக அந்த வாழ்க்கைக்குள் நீங்கள் கடந்து போக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கையானது எப்பொழுதும் அது உண்மை உள்ள வாழ்க்கையாய், தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாய் இருக்குமானால், தேவன் உங்களை பரலோகத்தில் அவருடைய நித்திய மகிழ்ச்சிக்குள், சந்தோஷத்துக்குள், சமாதானத்திற்குள் அவர் உங்களை அழைத்து போவார். நித்திய வாழ்க்கை, நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் உங்கள் வாழ்க்கையில் அமைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? தேவனே, இதுவரை ஒருவேளை என் வாழ்க்கையில் நான் முந்தின மனுஷனாகிய, மண்ணான மனுஷனாகிய ஆதாமை போல வாழ்ந்திருந்தால் என்னை மன்னிங்கப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுதேப்பா உங்களுடைய வாசஸ்தலத்துக்குள், பரலோகத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய பிரசனத்துக்குள் வாழ்கிற மகனாய், மகளாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு பயந்து, உங்களுடைய வேதத்திற்கு பயந்து, உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து வாழ்கிற மகனாய், மகளாய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், கண்டிப்பாக தேவனுக்கு ஒத்த, தேவனை போல பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ உங்களால் முடியும். பரிபூர்ண வாழ்க்கை வாழ உங்களால் முடியும். பாவத்துக்கு விலகி ஓடுகிற வாழ்க்கை வாழ உங்களால் கண்டிப்பாக முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைவாய் வழி நடத்துவார். கண்டிப்பாக இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தின் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். God bless you. Thank you.